வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 8 வசனங்கள் பார்க்க போகிறோம். ரெவலேஷன் 18 ஃபர்ஸ்ட் 8 verses. அதாவது பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லக்கூடியது. எப்படி பாபிலோனுக்கு வரக்கூடிய ஒரு முடிவும் அதிலிருந்து நம்ம எல்லாம் வெளியே வர வேண்டும் என்ற அறைகோளும் ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அந்த 17வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னார். 18வது அதிகாரத்தில் எப்படி நடக்குதுங்கிறத நமக்கு காட்டக்கூடியதாக 18வது அதிகாரத்தில் முதல் 8 வசனங்கள் வாசித்து விட்டு நமது செய்திகளாய் கடந்து செல்வோம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஆமேன். அதாவது கர்த்தர் ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருப்பது போல இருந்தாலும், ஆனால் அவருடைய அமைதியில் தேவன் என்ன பண்ணுறாரு, எப்படி ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாருன்னு. ஏன்னா எல்லா தேசங்களும் ஆச்சரியப்பட்டது. ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இங்கே கொலை செய்யப்படுறாங்க. சபை பெரிய ஒரு பாட்டுக்குள்ளே போகுது. இந்த நேர காலகட்டத்தில் பாபிலோன் என்ன, இந்த உலக அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் செல்வ செழிப்பாக வருது. அது இந்த பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை குடித்து வெளியே தங்கத்தினாலான கப்பு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தில் இருக்கு. இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரங்கள் நம்ம என்ன பார்த்தோம், இந்த வலு சர்ப்பம், இந்த 2 மிருகங்கள், இது எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக வரக்கூடியதாக. ஏன்னா அந்த வேசி என்ன பண்ணுறா, இந்த மிருகத்தின் மேலே வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். தேசங்களை வஞ்சித்து தீர்க்கதரிசிகளை அமைதிப்படுத்தி அவ வல்லமையிலையும் சொத்துலையும் அதிகாரம் பெறக்கூடியதாக மாறக்கூடியது. ஏன்னா 17வது அதிகாரம் நமக்கு அவ யாரு, ஏன் அவன் கீழே விழுகிறாங்கிறத நமக்கு காட்டுச்சு. 18வது அதிகாரம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, அவ விழுகும்போது எப்படி இருக்கும், விழப்போறாங்கிறத நமக்கு முன்னாடி சொல்லிடுச்சு. அவ விழுகிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த அதிகாரம் முழுவதும் என்னன்னா, எப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும், எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பொல்லாத உலக அமைப்புகளும் அழிவுக்குள்ளே கொண்டு வரக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா நம்ம அடுத்த வாரம் பார்க்கும்போது பார்ப்போம், எப்படி 3 விதமான கூட்டம் கூடி அழக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே வர்றதுக்கு அதுக்கு முன்பாக என்ன இங்கே கூப்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதனுடைய எப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பினால பட்டணங்கள் விழுந்தது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக ஏசாயா 14வது அதிகாரத்தில் எப்படி பாபிலோன் விழுகும், எசேக்கியேல் 26, 27 எப்படி தீரு மேலே உண்டாகும், ஏசாயா 47வது அதிகாரத்தில் எப்படி பாபிலோனுடைய குமாரத்தியின் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம், இது எல்லாவற்றிலும் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு அதை முன்னாடியே சொல்றாரு. ஏன்னா அந்த தேசத்துக்கு வரக்கூடிய அழிவை தீர்க்க தரிசனமாக அதே சமயத்தில் ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தோட கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு மகுடமாகத்தான் இந்த 18வது அதிகாரம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களோட சேர்ந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்போ இங்கே பார்க்கும்போது அடிப்படையில் 2 கேள்வி நமக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன் கர்த்தர் இந்த பொல்லாப்பை நியாயம் தீர்க்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆச்சு? ஏன் பாபிலோன் வாழ்ந்து நல்ல செழிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளை ஏளனம் பண்ணி அவங்க ஒரு வல்லமையிலையும் சொத்துலையும் அநேக நூற்றாண்டுகள் ஏன் இந்த மாதிரி வந்தாங்க? அது மாத்திரமல்ல, 2வது கேள்வி என்னன்னா, இந்த இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக அமைப்புக்கு என்ன செய்யணும்? நம்ம இந்த உலக அமைப்போட சேர்ந்து இது பண்ணணுமா, இல்லை நம்ம அதை மகிழ்ச்சியோட கொண்டாடணுமா, இல்லை இதன் மூலமாய் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வரையறுக்கணுமா, இல்லை நம்ம எல்லாமே வேறு விதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த 2 கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இது மொத்தம் எப்படி இருக்குங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தேவதூதன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்தது என்று சொல்லக்கூடியது. 4வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் என்ன? என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை விட்டு வெளியே வாங்க, இதன் மேலே நியாய தீர்ப்பு வரப்போகுது, வெளியே வாங்கன்னு அழைக்கக்கூடிய காரியம். 6லிருந்து 8 வரை உள்ள வசனங்கள் எப்படி அவர்களுக்கு பதில் கிடைக்கும், அவங்க என்ன செய்தார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு நீதியும் அது சடுதியிலும் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரியா? நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் எங்கே இருக்கிறோம்? ஏன்னா 17வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், பாபிலோன் யார் என்கிற அடையாளம் சொல்லப்பட்டது மிக தெளிவாக. அது என்ன? இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒரு பொய்யான ஒரு அமைப்பு. அது என்ன? கர்த்தருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு ஆன்டி காட் சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடியதாக மொத்த காரியமும், ஒரு பொய்யான மதமும் ஒரு பொய்யான காரியங்களும் தேவனுக்கு எதிர்க்கக்கூடியதான ஒரு காரியம் வரும். ஏன்னா நம்ம தேவதூதன் நமக்கு அழகா அதை விளக்கி காட்டினாரு. எப்படி இந்த மிருகம் 7 தலை இருக்கும், 10 ராஜாக்கள் இருக்கும், 10 கொம்பு இருக்கும். அது ஆண்டவர் எப்படி இதை அந்த எனக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி பசிதாகத்தோடு இருக்கக்கூடியதை வரக்கூடியதில் அது எப்படி அந்த வேசியவே அது ஒன்றுமில்லாமல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 18வது அதிகாரத்தில் இது எப்படி நடைபெறுகிறது, எக்ஸிகியூஷன் இது எப்படி நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடியதாக. இது முதல்ல என்னன்னா, இது அதாவது பரலோகத்தினுடைய பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்கே சொல்லும் போதே பாபிலோன் வீழ்ந்தது வீழ்ந்ததுன்னு முடிந்ததாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது இன்னும் நடக்கலை, ஆனால் நடந்து முடிந்ததாகவே. ஏன்னா இது தீர்க்க தரிசனமாக பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடிய, நடந்து முடிந்தது போல சொல்லக்கூடியது. ஏன்னா ஏசாயா அப்படித்தானே எழுதினாரு. ஏசாயா 53வது அதிகாரத்தில் 700 வருஷங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவே நடந்து முடிந்தது போல தானே எழுதினாரு. அதே தான் இங்கேயும் நம்ம எழுதக்கூடிய காரியம். அப்போ 17வது அதிகாரம் ஒரு கர்த்தத்துவத்தினுடைய நோக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பரலோகம் நோக்கி பரலோகத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக. ஆனால் 18வது அதிகாரம் என்ன பார்க்குறோன்னா, ஒரு சரித்திர பிரகாரமாக இது பூமியில் என்ன நடக்குது, அது பரலோகத்தில் இருந்து பார்க்க இங்கே பூமியில் என்ன நடக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும்போது
இந்த பக்கத்துல இருந்து ஒரு கேமரா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த 17வது அதிகாரம் இது வந்து எப்படி நடக்க போகுதுன்றது 18வது அதிகாரம் இப்படி நடக்கும்போது என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்க மொத்தமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துல முதல் 6 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஒரு தரிசனம். யாரு அந்த வேசி, யாரு, அவளுடைய மகிமை என்ன, அவ கையில என்ன மாதிரியான ஒரு பாத்திரம் இருக்கு, அவளுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம். 7லிருந்து 14 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது அந்த தேவதூதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். மிருகம் யாரு, 7 தலை, 10 ராஜாக்கள், அவங்க வந்து எப்படி ஆட்டுக்குட்டியானவர் முன்னாடி தோத்து போவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 15லிருந்து 18 வரை உள்ள வசனங்கள்ல பார்த்தோம் அந்த தண்ணீர்கள் மேலே இருக்கக்கூடியதான அந்த வேசியினுடைய அழிவை பார்த்தோம். அது எப்படி தேவனுடைய ஏக சக்கராதி திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு இந்த 18வது அதிகாரத்தில் உள்ள முதல் 8 வசனங்கள்ல பரலோகத்திலிருந்து எப்படி வந்து இந்த வீழ்ச்சி இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 9லிருந்து 19 வரை உள்ள வசனங்கள்ல இந்த 3 விதமான புலம்பலை நம்ம பார்க்க போகிறோம். யாரு? ராஜாக்கள், வர்த்தகர்கள் மற்றும் கப்பல் மூலமா வியாபாரம் பார்க்குறவங்க. அடுத்து 20லிருந்து 24 வரைக்கும் பரலோகம் வந்து என்ன சொல்லுது? நீங்க களி கூறுங்கள், காரணம் என்ன? பாபிலோன் முழுமையாக நிரந்தரமாக அழிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது. இதுதான் இந்த 17, 18வது அதிகாரம். சரியா? இப்போ 1வது வசனம் சொல்லும்போது இங்க என்னன்னா ஒரு தேவதூதன், பலத்த அதிகாரமுள்ள ஒரு தேவதூதன் வரக்கூடிய காரியம். 1வது வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று. இப்ப இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்ப முன்னாடி 17வது அதிகாரத்துல சொன்ன தேவதூதன் வேற, இந்த தேவதூதன் வேற. ஏன்னா அங்க சொல்லும் போது இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். வேறொரு தேவதூதன். ஏன்னா 17வது அதிகாரத்துல நமக்கு சொன்ன அந்த தேவதூதன் வேற, இப்ப யாரு? புதுசா வரக்கூடிய தேவதூதன். அவர் என்ன? பலத்த வல்லமையுள்ள தேவதூதன். அப்படின்னா இவருக்கு வந்து என்ன? ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா அவருக்கு வந்து இந்த காரியத்தை சொல்லுவதற்கு அவர் அதிகாரம் பெற்றவராய் வருகிறார். தேவன் சார்பாக பேசக்கூடியவராய் வருகிறான்னு. பூமி எங்கும் மகிமை நிறைந்ததாய் இருக்கிறது. அப்ப அவருடைய அந்த தேவதூதனுடைய பிரசன்னம் என்ன ஆகுது? பூமிக்கு வெளிச்சம் கூடியதாக இருக்குது. நம்ம பார்க்குறோம் எசேக்கியேல் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி வந்து தேவனுடைய மகிமை வந்து ஒரு மேகமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த வரையறுக்கப்பட்ட இந்த தேவதூதனை குறித்து ஒரு வல்லமையுள்ள தேவதூதன் அவருடைய பிரசன்னத்தினால மகிமை நிறைந்தவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் வந்து இது என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, இது வேற யாரும் இல்லை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது அவரா இல்லையாங்கிறது இல்லை. ஆனா இது என்னன்னா இவர் பரலோகத்திலிருந்து ஒரு முழு அதிகாரம் பெற்றவரா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது வந்து என்ன? பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த மகிமை என்ன பண்ணுது? நிறைந்தவராய் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா யோவான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்திலே எப்படி தேவனுடைய மகிமை வந்து தேவாலயத்தை நிரம்பக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் வந்து என்ன பார்த்தாரு? ஆட்டுக்குட்டியானவர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறதை நம்ம பார்த்ததை பார்க்கிறோம். அதனால இந்த தேவதூதன் வந்து அவர் வந்து என்ன? வேறொருத்தரிருந்து மகிமை வாங்கிட்டு வந்த ஒரு காரியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது என்ன? நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு காரியம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மகிமை வரக்கூடியதாக இருக்கு? காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்னுடைய நியாய தீர்ப்பை இருளில் நடத்துவதே இல்லை. ஏன்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு தீர்ப்பும் வந்து முழு வெளிச்சத்துல தான் நடக்கும். ஏன்னா பாபிலோனுடைய வீழ்ச்சியும் தேவதூதன் என்ன? எல்லாரும் காணும்படியாக, எல்லாருக்கும் தெரியும்படியாக வெளிச்சத்துல தான் எல்லாருக்கும் சொல்றாரு. காரணம் என்ன?
எசேக்கியேல் 43:2 பார்க்கிறோம். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. அப்ப என்னன்னா, இங்க அவருடைய மகிமையினால பூமி பிரகாசித்தது என்று எசேக்கியேல் எழுதக்கூடிய காரியம் என்ன? கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி இப்ப தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது பாபிலோன் மேல கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய காரியமாய் இருக்கிறது என்பதைத்தான் இங்க யோவான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு எழுதுகிறார். அப்ப என்ன, ஒரு தேவதூதன் அதிக மகிமை வல்லமை வாய்ந்தவராய் அவர் பூமிக்கு வர்றாரு. அப்ப அவருடைய வெளிச்சம் உலகம் முழுவதும் காணக்கூடியதா இருக்குது. அப்பொழுது எல்லாரும் காணும் விதமாக பாபிலோன் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 2வது வசனம் பாருங்க. 2 முறை சொல்லக்கூடிய காரியம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அதனால அந்த மெசேஜ் டைட்டில் என்ன? பாபிலோன் இஸ் ஃபாலன். பாபிலோன் கீழே விழுந்தது. நம்ம அந்த அடுத்த வாரத்திலையும் பார்ப்போம். 9வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. இப்ப சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றது? பலத்த சத்தமிட்டு, அதாவது சும்மா சாதாரண சத்தம் இல்லை, இது பயங்கரமான ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன? எல்லாரும் கேட்கக்கூடிய, எல்லாரும் கவனம் செலுத்தக்கூடியதாக. அப்ப இங்க விழுந்தது வீழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அதாவது வேத வசனத்துல அதனுடைய நிச்சயத்தை குறிக்கக்கூடியதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்க ஏசாயா 21வது அதிகாரம் 9வது வசனத்துல ஏசாயா ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். அப்ப என்ன? ஏற்கனவே 2 முறை விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 14வது அதிகாரம் 8வது வசனம் ஞாபகம் இருக்கா? வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. அப்ப என்ன? முதலே எதிர்பார்ப்பு என்ன? விழுந்தது விழுந்ததுன்னு. இங்க 18வது அதிகாரம் 2வது வசனத்துல முழுமையாக கடைசியாக என்ன, அதாவது இது இனிமேல் அது எழும்பவே முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இந்த 2 முறை விழுந்தது விழுந்தது என்று சொல்வது என்னத்துக்காகன்னா, இது கர்த்தர் இதை நிறைவு செய்து விட்டார், முடித்து விட்டார். அதாவது என்னன்னா, இனிமேல் இதற்கு வேற வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, இது மாற்றவும் முடியாது. அதனாலதான் இங்க சொல்லும்போது என்ன, இது விழுந்தது விழுந்தது என்று சொல்லும்போது இனிமேல் அவ்வளவுதான், இதை திருப்பவே முடியாது, இது திரும்பவும் திரும்பாது என்று சொல்லக்கூடியதாக. இந்த வீழ்ச்சியை சொல்லும்போது 3 காரியங்களை சொல்றார். என்ன? அது பிசாசுகள் தங்கும் இடமாக இருந்தது, அசுத்த ஆவிகள் தங்கும் இடமாக இருந்தது. அப்ப என்னன்னா, இந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்னவாகுது? எல்லா அசுத்த ஆவிகளும் சேரக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இது மனுஷனுடைய மகிமையினால இது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விரட்டி விட்டு அதற்கு பின்பாக உள்ள அசுத்த ஆவிகள் மூலமாக அவர்களை வஞ்சித்து ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, இது என்ன, எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் ஒரு காவல் காக்கக்கூடிய ஒரு சிறையாக இருக்கக்கூடியது. இப்ப என்ன, இந்த ஆவிகள் முன்னாடி சுத்தி இருந்தது, இதெல்லாம் இப்ப என்ன, அந்த அழிவுக்குள்ள ஒன்னாக இருக்கக்கூடியதாக. அப்ப பாபிலோன் என்ன பண்ணுது? எதன் மூலமாய் தன்னுடைய வல்லமையை காட்டுச்சோ அந்த அசுத்த ஆவிகளெல்லாம் கூட்டு காவலுக்குள்ள வைக்கக்கூடியதாக. அப்ப என்ன, அது எல்லாம் என்ன, அதாவது பாதாளம் மெழுவதும் நிறைய இந்த மாதிரி அசுத்த ஆவிகள் இருக்கக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அது என்ன, ஒரு கூடாக, எல்லா விதமான எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் அது கூடாக இருக்கிறது. இது ஏசாயா 23வது அதிகாரம் 21, 22, எரேமியா 50, 39 சொல்லும்போது இது என்ன, எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடியதாக. அதாவது
இந்த மனுஷனுடைய பெருமை அது என்னவா மாறுது, இப்படிப்பட்ட அவாந்தரமாய் மாறக்கூடியது. நீ ஏசாயா 13வது அதிகாரம் 19 21 வரை வசனங்கள் பாருங்க. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதமும் குமாரமும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. நல்ல கவனி, எவ்வளவு ஃபெனாலிட்டியா வருது பாருங்க. இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. என்ன, ஒரு தலைமுறை யாரும் தங்கி தரிப்பதில்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மைப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை, காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அப்போ ஏசாயா பாபிலோன் எப்படி அழிக்கப்படும் என்பதை குறித்து மிக அழகாக பார்த்து அந்த ஐபிராத்து நதியின் மேல இருக்கக்கூடியது எப்படி வரும்னு சொல்லக்கூடியதா. ஆனா இங்க யோவான் என்ன பார்க்கிறாரு, அதனுடைய நிறைவை ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இங்க முதல்ல தீர்க்க தரிசனமாக சொல்லுவது இங்க சரித்திர பிரகாரமாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம். அப்ப தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை அழகாக நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அழிக்கப்பட்ட பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இப்போ பார்த்தீங்கன்னா ஹிலா என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் உள்ள ஒரு பகுதி. இப்போ நீங்கள் அந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய பழைய பாபிலோனில் இருந்த ஹில்லால பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாம் உடஞ்சி போய் விழுந்து போன செங்கலும் ஒன்றும் இல்லாமல் ஒரு காரியமும் இருக்குது. அதில் இப்போ அது கொஞ்சம் டூரிஸ்ட் மட்டும் என்ன போகிறாங்க. ஏன்னா நெபுகாத்நேச்சர் அங்கே என்ன பண்ணார், தொங்கு தோட்டம் பண்ணார், உலக அதிசயம். அது மாத்திரமல்ல, அலெக்சாண்டர் கிரேட் என்ன பண்ணார், இஸ்தார் கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு உருவாக்கி, அதுதான் உலகத்தினுடைய வர்த்தகத்தினுடைய ஒரு தலைய நகரமாக மாற்றி அதை ஒரு பயங்கரமான ஒரு பட்டணமாக வச்சுருந்தாரு. இப்போ அந்த பட்டணத்தில் ஒன்றுமே இல்லை. சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் தோண்டி கொண்டு இருக்கிறாங்க. அது பெரிய வனாந்தரமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 13வது அதிகாரம் 19 22 வசனம் வரல, அங்கே ஒருத்தரும் குடியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி 2500 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அங்கே எதுவுமே வரல. அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கக்கூடியது. இப்போ 3வது வசனத்தில் பார்க்கும்போது, எதனால இந்த பாபிலோன் கீழே விழுந்தது? 3 விதமான கூட்டு, 3 பார்ட்னர்ஷிப். ஏன்னா குற்ற உணர்வில் 3 பார்ட்னர்ஷிப் பாருங்க. 3வது வசனம் பாருங்க. கர்த்தர் எப்பவுமே ஒரு அழிவை கொண்டு வரதுக்கு முன்பாக அதுக்கான காரணத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். 3வது, பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். முதல்ல அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அப்ப என்னன்னா, பாபிலோன் என்ன பண்ணுதுன்னா, அது மட்டும் பாத்திரத்தை வச்சு குடிக்கிறது இல்லை, அது என்ன பண்ணுது, எல்லாரையும் குடிக்க வைக்கக்கூடியதா. அது என்ன, அவங்கள ஒரு போதை மயக்கமாக அவங்களை வஞ்சிக்கல வச்சு அவங்க கர்த்தரை காண முடியாதபடி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இந்த உலக அமைப்பினுடைய காரியம் அவங்கள மேற்கொள்ளக்கூடியதாக எல்லாமே என்ன ஆயிடும்னா, அது மேலோட்டமாக அவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியமாக. ஏன்னா இங்க அவங்க அந்த திராட்சை ரசத்துல வரக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஆவிக்குரிய மறையில வரக்கூடிய ஒரு வேசித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இது என்னன்னா, உலகத்துல வரக்கூடிய அந்த பாபிலோன் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய சிஸ்டம் என்ன பண்ணுது, மக்களை அந்த ஒரு போதைக்குள்ள கொண்டு போகக்கூடியதாக. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரீல்ஸ் மோகம் அந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய. இப்போ நான் சமீபத்தில்
இதுக்கு போயிட்டு வந்திருந்தேன், ஏர்போர்ட்டுக்கு போனேன், இது பார்த்தேன், யாரையும் பார்க்கறதில்ல, ஃபுல்லாக எல்லாரும் அந்த மாதிரி அவங்கள அறியாமலே அவங்கள வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடியதாக பாபிலோன் என்ன பண்ணும், அவங்கள எல்லாரையும் வந்து ஒரு செடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தில் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவளுடைய அந்த திராட்சரச மதுவை, அவளுடைய கோபாக்கினியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. அப்போ என்னன்னா, இது ஒரே கப்பு தான், ஆனால் என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கக்கூடியதாக. ரெண்டாவது என்ன சொல்லுது, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். அப்போ அந்த பூமியில் உள்ள பொலிட்டிக்கல் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பில் இதில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரே மதம் என்று சொல்லக்கூடியதாக, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரேதாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் வந்து ஒரு அதிகாரத்துக்குள்ள வந்துடுவோம், நம்ம எல்லாரும் ஒரே பெனிஃபிட்டை நம்ம எல்லாரும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அரசியல் அமைப்புலையும் ஆவிக்குரிய முறையிலையும் அவங்க ஒன்றா சேர்ந்து எதுவும் பிரிக்க முடியாதபடி அவங்க ஒன்றா கலந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரே கலப்படமாயிருவாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, நீங்கள் இங்கிலீஷில் 2வது வசனம், நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே சொன்னார் இல்லையா. ஏன்னா அவங்க பூரா என்ன, அதை குடிச்சு அதுல வெறி கொண்டவங்களா, அதாவது அந்த பொய்யான மதம், அந்த ஒரு காரியத்துல போகக்கூடிய மக்களா. மூன்றாவது என்ன சொல்றாரு, பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். அதாவது என்னன்னா, அவங்க வந்து ஒரு செல்வ செருக்கு என்று சொல்லக்கூடியதா, அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது என்னன்னா ஒரு கட்டுப்பாடே இல்லாம செல்வ செருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு காரியம். ஏன்னா அவங்க வந்து பாபிலோன் கூட மட்டும் இல்லை, எல்லாரோடையும் வியாபாரம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய கட்டி அவங்க அப்படிப்பட்ட ஒரு பணக்காரங்களா. இப்ப நீங்க பாருங்களேன், எல்லா மக்களும் சொல்லும்போது அப்ப என்ன, அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய முறையில வஞ்சிக்கப்பட்டவங்களா, இது பண்ணவங்களா, உலக அமைப்பினுடைய வழியில் இருக்கக்கூடியவங்களா. அது மாத்திரமல்ல, பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும்போது இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே என்ன, மாரலி காம்ப்ரமைஸ்ட், அவங்க எல்லாம் என்ன, ஒரு நெறியான வாழ்க்கை வாழாம சமரசம் செய்யக்கூடியவங்களா, ஒரு இந்த என்ன சிஸ்டமோ அதோட சேர்ந்து வேசித்தனம் பண்ணக்கூடியவங்களாக. வியாபாரிகள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பொருள்ல தங்களை வளர்த்தக்கூடியவங்களா, அவங்க எல்லாமே வந்து தங்களை செல்வத்துல செழிக்கக்கூடியவங்களா மாற்றக்கூடியதாக. இதுல ஒரு காரியம் மிஸ் ஆகுது, என்ன தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைங்க. 3வது வசனத்துல பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளே அதுல எழுதப்படலை. ஏன்னா அவங்க வந்து என்ன, தங்களை கரைபடாமல் பார்த்து கொள்றாங்க. அவங்க பாபிலோனோட சிஸ்டத்தோட அவங்க சேர்ந்து இல்லை. அதனாலதான் அவங்கள சொல்லும்போது என்ன, நீ இவங்களோட கலந்து விடாத என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் 4வது 5வது வசனத்துல நீங்க அங்கிருந்து வெளியே வாருங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இந்த தேவதூதன் ஒரு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அவங்கள வெளியே வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் வந்து 1வது வசனத்தில் பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லக்கூடியது. இப்போ 4வது வசனம் பாருங்க, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். எங்க, வானத்தில், பரலோகத்திலிருந்து. அது என் ஜனங்களே, நல்ல கவனிங்க, என்ன எழுதியிருக்கு, என் ஜனங்களே. எது, பரலோகத்திலிருந்து வர்ற சத்தம் என்ன சொல்லுது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். என் ஜனங்களே, அதாவது உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது, கர்த்தர் நடத்தும் போது அங்க ஒரு நேரம் நிமித்தி என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை விசுவாசிக்கிற மக்களுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, அதாவது அவர் வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிக்கோ தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு அப்படி சொல்ல, என் பிள்ளைகளே, என் ஜனங்களே. அப்ப என்னன்னா, இந்த வார்த்தை யாருக்கு, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துவாரு. எங்க, யாத்ராமத்துல சொல்லும் போது அவங்க வந்து வெளியே வரும்போது என்ன, என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இது எதை காட்டுதுன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கையினால் உண்ண மக்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு மேய்ப்பனாக நான் என்ன பண்றேன், உங்களை பார்க்கிறேன்,
இந்த ஆட்டை அடிக்கிறதுக்கு என்ன வருது? பொல்லாத ஓநாய்கள் வருது. அதனால என் ஜனங்களே, என் ஆடே, அதிலிருந்து நீ தப்பிச்சுக்கொள்ளு. ஏன்னா அங்க வந்து சொல்லும்போது இவர் பொதுவா எல்லா ஜனங்களுக்கும் சொல்லல. நல்லா கவனிங்க. மீட்கப்பட்ட கர்த்தருக்கு உகந்த மக்களை பார்த்து சொல்றாரு என் ஜனங்களே என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதாவது நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் பழைய ஏற்பாட்டிலே நம்ம 3 முறை அதை பார்க்க முடியும். அதாவது மொத்தமா கரப்டா இருக்கு, அதுல இருந்து வெளியே வாங்கன்னு இங்க யோவான் சொல்லும் போதும் இது மொத்தமா கலப்படமா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு, வெளியே வாங்கன்னு சொல்லக்கூடியது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12 14 வரை வந்து சோடோம் அண்ட் கொமோரால நியாய தீர்ப்பு கொண்டு வர்றதுக்கு முன்பாக லோத்துக்கிட்ட சொல்லும்போது அங்க தேவதூதன் என்ன சொல்றாரு? யோத்தை பார்த்து, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? என்ன மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. அப்ப என்னன்னா, நீ அங்கிருந்து இதாயிருமான்னு பாக்குறது இல்லை. என்ன ஒரு பயங்கரமான டேஞ்சர், அதனால தப்பிச்சு வந்துரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லோத்து மனைவி வந்தாங்க, பாதி வெளியில திரும்பி பார்த்தாங்க, அவன் என்னன்னாங்க, உப்பு தூணா மாறி போயிட்டாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இன்னொரு முறை பார்க்குறோம், ஏசாயா 48:20. அங்க என்ன சொல்றாரு? பாபிலோனியிலிருந்து புறப்படுங்கள். என்ன? பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள், இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அப்ப என்ன? எசாயா 48:20 என்ன? பாபிலோனை விட்டு வெளியே வாங்க, கல்தேயரை விட்டு வெளியே ஓடி வாங்கன்னு சொல்லக்கூடியது. அடுத்து எரேமியா 51வது அதிகாரத்துல 6வது வசனம் 45வது வசனம் பாருங்க. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு, என்ன? பாபிலோன் அக்கிரமத்துல நீங்க அழிந்து போகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள், இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். என்ன? நீ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 45வது வசனம் பாருங்க. என் ஜனங்களே, மறுபடியும் பாத்தீங்களா? என் ஜனங்களே. அதாவது நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லும் போது அது ஆதியாகமம் 19வது அதிகாரமா இருக்கட்டும், ஏசாயா 48 இருக்கட்டும், இல்ல எரேமியா 51வது அதிகாரமா இருக்கட்டும், என்ன சொல்றாரு? என் ஜனங்களே என்ன பண்ணுங்க? அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். அப்போ நீ வெளியே வான்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட இடம், ஜியாகிரபிக்கல் லொகேஷன் சொல்லணும் இல்லையா, அந்த இடத்த இல்ல. அதாவது யோவான் இதை எழுதுற காலகட்டத்துல யாருமே ஐபிராத்து நதிக்கு பக்கத்துல உள்ள பாபிலோன்ல யாரும் இல்ல. அப்ப இங்க என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதாவது நீங்க ஒரு ஆவிக்குரிய முறையிலையும் ஒரு ஸ்பிரிச்சுவலா அஸ் வெல் அஸ் ஒரு மாரலா நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருங்க. ஏன்னா உலகத்தினுடைய அளவுகோல் உங்களை தாக்காதபடிக்கு, அவங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய குறிக்கோள் ஆகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்க மத்தியில வாழ முடியும், ஆனா அவங்கள மாதிரி வாழக்கூடாது. யூ கேன் லிவ் இன் த மிடில் ஆஃப் தம் வித்தவுட் பீயிங் ஒன் ஆஃப் தம். அதைத்தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அங்க எது என்னன்னா, அப்படின்னா உனக்கு என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டென்ஷனா நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லக்கூடியதாக. லோத்தோட மனைவி கொஞ்சம் யோசிச்சாங்க, ஆனா ஆபிரகாம் இல்லை. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இது சொல்லும்போது என்னன்னா 2 டேஞ்சர் சொல்றாரு. ஏன்னா நீங்க பாவத்திலையும் பங்கு கொள்றீங்க, அதனால கொள்ளை நோயிலையும் பங்கு பெறுவீங்க. ஏன்னா லெஸ்ட் அப்படி இல்லைன்னா ஏன்னா என்ன சொல்றாரு? முதலாவது ஒண்ணு காரியம், நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். அதாவது இங்க சொல்லும்போது அங்க கிரேக்க மொழி பதத்துக்கு என்னன்னா, நீங்களும் அதனோட உடன்பட்டு வேலை செய்யறவங்களா இல்லாதபடிக்கு. அதாவது என்னன்னா, நீங்க பாபிலோனோட சேர்ந்து செய்யாம இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க கூட அசோசியேஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நம்மளால ஒரு மோசமான இடத்துல இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு அருமையான நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்லை உங்க இதா இருக்கட்டும், அங்கே எல்லாரும் ஒரு மோசமான வாழ்க்கை வாழும்போது அவர்களுக்கு மத்தியில
நீங்க ஒரு பரிசுத்தமான கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியும். அதைத்தாங்க சொல்றாரு. ஏன்னா நம்ம அது பூரா மோசமான போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். என்ன, ஒரு சட்டியில வந்து ஒரு தண்ணி இருந்துச்சு. சட்டிக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு தவளை இருந்துச்சு. இந்த சட்டியை வந்து என்ன பண்ணாங்க, கீழே வந்து அடுப்பு பற்ற வச்சாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்ச உடனே இந்த தவளைக்கு இவ்வளவு காலம் நல்ல குளிர் தண்ணியில் இருந்ததும் தண்ணி அப்படியே வெது வெது வெதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வர வர என்ன பண்ணும், அதுக்கு ஒரே சுகம். ஆஹா, இவ்வளவு காலம் கோல்டு வாட்டரில் இருந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்போ பாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அது என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 சூடாகி கொதிக்கும் போது அதையே தன்னை அழிக்கப் போகிறதுன்னு தெரியாமல் அதில் இருக்கக்கூடியது. அப்போ என்னன்னா, கொஞ்சம் சின்ன காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்க போகாதபடி அதுல உடன்படாம இருக்கிறது, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அதுல உடன்படாம நீங்க என்ன பண்ணணும், நீங்க வெளியே வரணும். ஏன்னா ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு சின்னது என்ன பண்ணிரும், உங்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல கொண்டு போயிடும். ரெண்டாவது, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு, அவளுடைய பாவத்துக்கு உடன்படக்கூடாது. அதே மாதிரி அப்ப நீங்க அவளுக்கு உடன்படுகிற வாதைகளிலும் அகப்படாமல் இருக்கும்படிக்கு. ஏன்னா இந்த மொத்த இதுக்கு மேல வரும்போது அதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களை மட்டும் தவிர்க்க முடியாது. ஏன்னா எப்படி வந்து யாத்ராகம புஸ்தகத்துல அவங்க வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது, இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ராகாப் வந்து என்ன பண்ணணும், அவளுடைய வீட்டுல வந்து ரத்தாம்பரத்தை பூட்டணும். அதே மாதிரி லோத்து மனைவியை அதை விட்டு சோதம் விட்டு வெளியே வரணும். அப்ப என்னன்னா, நீங்க வந்து ஒரு உண்மையான கர்த்தருக்கென்று ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க வந்து உங்களுடைய ரட்சிப்பை இழக்க மாட்டீங்க. ஆனா என்னன்னா, நீங்க இப்போ ஒரு இடத்துல நியாய தீர்ப்பு வரப்போட இடத்துல நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களால அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, இந்த உலக பிரகாரமான உள்ள ஒரு பொருளாதாரத்திலையும் ஒரு ஆவிக்குரிய முறையிலையும் இல்ல ஒரு மாறலான காரியத்திலையும் நீங்க மாட்டிக்கிறாதீங்க உங்களை. ஏன்னா அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு அநேக பெரிய விலைக்கரையும் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன காரணம்னா, இங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வைக்கிறார். 5வது வசனம் பாருங்க. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டியது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 2 காரியத்தை சொல்றாரு ஒரு வசனத்துல. என்ன, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, என்ன, அவளை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப பாபிலோனுடைய பாவம் என்ன பண்ணுச்சு, வானபரியந்தம் எட்டினது. அப்ப என்னன்னா, அவளுடைய பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு மேல வச்சு அது என்ன ஆயிடுச்சு, அது வச்சு ஒண்ணுக்கு மேல வச்சு பரலோகம் வரைக்கும் போயிருச்சு. அப்ப இது என்னன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே போகுது. அது வந்து என்ன, அது முழுமை நிறைவேற போகிறது என்று சொல்லக்கூடியதாக. எரேமியா 51:9 பார்த்தீங்கன்னா, அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது என்று சொல்லக்கூடியதா. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பாபேல் கோபுரம் கட்டுறாங்களே, வார வரைக்கும் வந்தது என்று சொல்லக்கூடியதாக. என்ன, பாபேல் கோபுரம் பெருமையில கட்டி வான பரியந்தம் போனாங்க. பாபிலோன் வந்து என்ன, பாவத்தினால் அவங்க மேல போகக்கூடியதாக. அவங்க என்ன, 2 பேரும் தேவனுக்கு எதிராக வரும்போது அவங்க எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு வரக்கூடியதாக. தேவன் அவை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப இது வந்து என்னன்னா, இது கர்த்தர் வந்து சும்மா அவர் நினைவு கூர்ந்ததில்லை, ஒரு என்னவோ மறந்துட்டாரு அதுக்கப்புறம் நினைவு கூர்ந்தார்ல. அதாவது கர்த்தர் நினைவு கூர்ந்தார்னா அவர் செயல்பட போகிறார்னு அர்த்தம். இப்ப நம்ம மறந்துடுச்சு அப்படின்னு அது இல்லை. ஏன்னா நினைவு கூர்ந்தார்னா கர்த்தர் he is going to act ன்னு அர்த்தம். நீங்க ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். அப்ப என்ன, உடனே வெள்ளம் வத்தியது. ஆதியாகமம் 19:29 கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். அதனாலதான் சோதம் கொமாராவை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். யாத்ராகமம் 2:24 பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேச மக்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார், அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னதுனால அவர் என்ன பண்றாரு, மக்களை விடுதலை பண்ணுவதற்காக வரக்கூடியதாக. சரி, அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை அங்கிருந்து வரக்கூடியது. இப்ப பாபிலோன் விழுந்தது.
ஆனால் நீ அதுக்கு மத்தியில் இருக்கிற நீங்கள் அதுக்கு உடன்படாமல் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்றாரு? ரெட்ரிபியூஷன் என்று சொல்லக்கூடியதா. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அதுக்கேற்ற தண்டனை, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கேற்ற ஒரு காரியம். ஏன்னா இப்போ 6வது வசனம் இதுவரைக்கும் அறிவிக்கிறது போய் இப்போ எப்படி ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த இது 10 ராஜாக்கள், இந்த மிருகம், இந்த இதெல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்ன? 6வது வசனம் பாருங்க. அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள், அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள், அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். யாத்திராகமம் 21-24 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? அது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு நியாய தீர்ப்பு செய்வதற்கு, ஒரு நீதி செலுத்துவதற்கு வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ ரெட்டிப்பானது அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன, அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏசாயா 40:2 சொல்லும்போது கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப என்ன, நாங்க பாபிலோனுக்கு இரட்டிப்பான தண்டனை அது என்ன முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லக்கூடியதாக. அவ என்ன பாத்திரத்தை கொடுத்தாலோ அதே பாத்திரத்தை அவள் பெற்றுக்கொள்ளுவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 17வது அதிகாரம் 4வது வசனத்துல அவள் என்ன, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அப்ப என்ன, அவ கையில தேசங்களுடைய இது பூரா வச்சிருந்ததாக. அது மாத்திரமல்ல, 14வது அதிகாரம் 10வது வசனத்துல அவளுடைய பாத்திரத்தில் என்ன, தேவனுடைய கோபாக்கினை இருந்தது. அது பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. அப்ப இங்க ரெண்டையும் என்ன சொல்றாரு? இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணதா. அப்ப என்ன, அவ என்ன அளவுக்கு பண்ணாலோ அதனுடைய ரெட்டிப்பான ஒரு காரியம். அப்ப இங்க பாபிலோன் தேசங்களை வஞ்சிக்க கூடியதாக. அப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் அந்த கப்புல ரெட்டிப்பான நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதாக. அப்ப அவங்க மேல வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு அவங்க செய்ததிலிருந்தே அவர் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடியதாக. ஒவ்வொரு பாத்திரம் தூக்குன அந்த பாத்திரத்துக்கு எதிராக அவளுக்கு 2 மடங்கு வரக்கூடிய ஒரு காரியம். என் வேதவசனம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்று சொல்லக்கூடியதாக. இது காரணம் என்னன்னா, பெருமை என்கிற பெரிய பாவம். 7வது வசனம் பாருங்க. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். அப்போ 3 காரியத்தை சொல்றாங்க. இங்க ஏசாயா 47:7-8 கர்த்தர் பாபிலோனை பத்தி சொன்னதுமான, என்றென்றைக்கும் நாயையாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதோ சுகசெல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவருமில்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று நான் என் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். அப்ப என்னன்னா, அங்க சொல்லப்பட்ட இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமும் ஒரே மாதிரி இருக்கிற பார்க்கணும். பெருமை ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனுடைய பதமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால வரக்கூடிய நியாய தீர்ப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன, நான் ராணியா இருப்பேன், நாயியா இருப்பேன், நான் விதவையாவதில்லை, அது மாத்திரமல்ல எல்லாம் எனக்கு போதும், எனக்கு எல்லாமே இருக்கு என்று சொல்லக்கூடியதாக. ஆனா என்ன, அவளுடைய பெருமை தான். ஏன்னா ஏசாயா 14வது அதிகாரம் 13 நீங்க பார்த்தீங்கன்னா லூசிபரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு மேல போவேன், நான் தேவனுக்கு எதிராக உட்கார்ந்திருப்பேன், நான் அவருடைய மகிமை அடைவேன், நான் உன்னதமானவருக்கு எல்லாமே நான் நான் என்று சொல்லக்கூடியதாக. இதுல சொல்லக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய பாருங்க, என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப என்ன, நான் தான் கதாநாயகியாய் இருப்பேன் எப்பவும். என்ன, எப்பானாலும் சரி. நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடுனா நான் தாண்டா மாப்பிள்ளை, சாவுனா நான் தாண்டா போனேன். அந்த மாதிரி
இவன் என்ன சொல்றான் பாபிலோன், நான் தான் என்னைக்குமே நாயாக இருப்பேன், நான் விதவை ஆவதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ விதவைன்னு சொல்றதுல கைம்பன்னு சொல்கிறோம். இது கலைஞர் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் பைபிள் வாசிப்பார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அவர் நிறைய வாசிக்கக்கூடியவர், அவர் பைபிள் வாசிப்பார். அதனால தான் அவர் என்ன பண்ணார், கைம்பெண்ணு வச்சார். என்ன கைம்பெண்ணில் அந்த இம்ல ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதனால விதவைன்னு எழுதுனா அதில் புள்ளி இல்லை, அதனால கைம்பெண் சொல்லணும்னு சொல்லக்கூடியதா இது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கைம்பெண் இருக்குது. அதாவது என்ன, நான் யாருக்கும் எனக்கு எதுவுமே குறைவில்லை, நான் யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை, எனக்குன்னு எந்த தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று. அப்ப என்னன்னா, என்னை யாரும் என் மேல நியாய தீர்ப்பு சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப பெருமை என்ன கொண்டு போகுது, அழிவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக்கை தெரியும். ஏப்ரல் 1912 வருஷம் ஆர்எம்எஸ் டைட்டானிக் கிளம்பிச்சு. 14ஆம் தேதி என்ன, நான் ஒரு கேப்டன் சொன்னார், கடவுளை நினைச்சா கூட இதை முங்கடிக்க முடியாதுன்னு சொன்னார். அடுத்த நாள் அவ்வளோதான், கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் பார்த்தாரு, ஒரு ஐஸ்பர்க் மோதி 1500க்கு மேலே இறஞ்சி போயிட்டாங்க. அவரும் அதோட சேர்ந்து தண்ணிக்குள்ளே போய் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தராலே அழிக்க முடியாது சொன்னவரே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு காரியம். இப்போ அடுத்து என்ன சொல்றாரு, அவளுக்கு வரக்கூட வாத சடுதியிலே வரும் என்று சொல்லக்கூடியதாக 8வது சொன்னார். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். நீங்க பாப்பீங்க, ஒரே நாளில். நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். 10வது வசனம், 17வது வசனம், 19வது வசனம் என்ன, ஒரே நாளிகையிலே என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க என்னன்னா, இங்க கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, அவ இவ்வளவு காலம் சேர்த்த சொத்து இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 தன்னை பெரிய செல்வ செழிப்பா செஞ்சுரிஸ், ஒரு நூற்றுக்கணக்கான வருஷமா சேர்த்தது எல்லாம் கர்த்தருடைய வல்லமை ஒரே நாள்ல ஒரு சடுதியில வரும் என்று சொல்லக்கூடியதா. ஒண்ணும் இல்லாம என்ன, சாவும் துக்கமும் வாதையும். அப்ப இது என்னன்னா, வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்துல பார்க்கிறோம், எப்படி இது சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து சொல்லும்போது அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், அவளை நியாயம் தீர்க்கிறார். அதனால அவள்கிட்ட என்ன துக்கம் இல்லை. அதனால பாபிலோன் எதெல்லாம் காட்டுகிறதோ அது எல்லாமே தேவனுக்கு எதிராக வரக்கூடிய மனிதனுடைய வல்லமையும் மனிதனுடைய சொத்தும் மனிதனுடைய அதிகாரமும், இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக வரும்போது கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருந்து அது எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ இந்த 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் பாபிலோன் யாரு, அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்போ பாபிலோன் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் மாத்திரமில்ல, அது ஒரு கோட்பாடு. அது என்ன, மனுஷனுடைய சமுதாயமா சேர்ந்து எல்லாமே தேவனுக்கு எதிராக வரக்கூடியது. இது எங்க தொடங்கினது, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் என்று எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சது. அதற்கு பின்பாக எகிப்து, அசிரியா, பாபிலோன், பெர்சியா, கிரேக்கம், ரோமம் என்று சொல்லக்கூடிய எல்லா இதுலையும் கடைசியில் என்ன, எல்லாமே சேர்ந்து மொத்தமா இது எல்லாமே தேவனுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு ராஜ்யமாக வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன, நாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பார்க்க முடியும், ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபேல் அதுதான் தொடங்குது. என்ன, மனிதர்கள் ஒற்றுமையா சேர்ந்து தேவனுக்கு எதிராக பண்ணக்கூடிய காரியம். அதுக்கு காரணம் என்ன, பெருமை, செல்ஃப் சஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு எதிராக வரக்கூடியது. அது என்ன, அந்த டிஎன்ஏ எல்லா இதுலேயும் வரக்கூடிய ஒரு இதில் இருக்கும். ஏசாயா 47 சொல்லும்போது என்ன, நான் பாபிலோனுடைய குமாரத்திக்கு வரக்கூடியது. அப்போ என்னன்னா, இங்கே சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் தனக்கு எதிராக பெருமையாக தன்னை உயர்த்தக்கூடிய காரியங்கள்லாம் இங்கே யோவான் அதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தானியேல் 2:7 ராஜ்யங்களை குறித்து சொல்லக்கூடியது. 4 உலக ராஜ்யங்கள் வந்தது, அதற்கு பின்பாக 5வது இருக்கு, 6வது 7வது வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இங்கே எல்லாமே தேவனுக்கு எதிராக வரக்கூடியது. இங்கே பாபிலோன் ரெவலேஷன் 17:18
ஃபைனல் பாபிலோன் என்று சொல்லக்கூடியதாக வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, குயிக்கா ஒரு சில கேள்வி, அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இது பார்க்கும்போது 18 பார்க்கும்போது இது ஒரு பட்டணமா இல்லை அது உலக அமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே ஒரு சிலர் இது ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா யோவான் எழுதும்போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அது ரோம் தான் தெரிஞ்சது. ஏன்னா அதுதான் அந்த பட்டணம் தான் 7 மலைகளுக்குள்ள பட்டணம். அதுதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் பாபிலோன் திரும்ப கட்டப்படும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, எப்படி ஐப்ராத் நதிக்கு பின்னாடி இருக்கக்கூடியதில் அந்த பட்டணம் ஏசாயா 13, 14, எரேமியா 50, 51 சொல்லும் போல அது கட்டப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அது கட்டப்படவே இல்லை. ஆனால் இந்த பிரின்சிபல் என்னன்னா எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தக்கூடியதாக. ஏன்னா இந்த வேசி என்று சொல்லக்கூடியவ என்ன தொடர்ந்து செய்யக்கூடியதா எல்லா உலகத்தில் இருக்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தேவனுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த ஃபைனல் பாபிலோன் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, கடைசியாக உலகத்தில் இருக்க எல்லாமே சேர்ந்து பொருளாதாரம், மதம் மற்றும் அரசியல் இதெல்லாம் சேர்ந்து தேவனுக்கு எதிராக வரக்கூடியது. இதைத்தான் யோவான் பார்க்குறாரு. நீங்கள் இந்த ரெவலேஷன் இந்த 18வது அதிகாரமும் எரேமியா 50, 51 எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே 2 ஒன்னோட ஒன்று ஒத்து போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். எரேமியா 51:6 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நீ பாபிலோனை விட்டு வெளியே வான்னு. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 பார்க்குறோம், அவளை விட்டு வெளியே வாருங்கள். எரேமியா 51:8 பார்க்குறோம், பாபிலோன் சடுதியில் விழுந்தது. இங்கே வெளிப்படுத்தின விஷயம் 18:2 பார்க்குறோம், மகா பாபிலோன் விழுந்தது. 51:9 எரேமியா 59 ஆகாய மண்டலம் அவளுடைய பரியந்தம் பாவ பரியந்தம் எட்டினது. இங்கே அதே மாதிரி அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினதுன்னு 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 51:13 எரேமியாவில் திரளான தண்ணீர்கள் மேல் வாசம் பண்ணுகிறவர்கள். அதே மாதிரி இங்கே வெளிப்படுத்தின விஷயம் 17:1, 17:15 பார்க்குறோம், திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற வேசின்னு சொல்லி. எரேமியா 51:24 என்ன சொல்கிறாரு, அவள் செய்த பாவத்துக்கு நான் சரியான பலனை கொடுப்பேன்னு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 18:6 பார்க்குறோம், அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். எரேமியா 51:45 சொல்லும்போது, என் ஜனங்களே நீங்கள் அதிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். இங்கே வெளிப்படுத்தின விஷயம் 18:4 என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். எரேமியா 51:42 வானமும் பூமியும் அதில் யாவையிலும் பாம்பிகள் மேல் கெம்பரிக்கும். அது ஆனால் வெளிப்படுத்தின விஷயம் 18:20 பார்க்குறோம், பரலோகமே அவளை குறித்து களி கூறுங்கள்னு. எரேமியா 51:63, 64 பார்க்கும்போது இப்படியே பாபிலோன் முழுகி போகும்னு. வெளிப்படுத்தின விசேஷம் 18:21 பார்க்குறோம், பெரிய எந்திரக்கல் எடுத்து சமுத்திரத்தில் போட்டு உள்ள அமுக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ எரேமியா 50:51 இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதனுடைய நிறைவேற்றமாய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குயிக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்கள் அதனால் உலகம் என்ன கட்டுதோ அதை பார்த்து பிரமிப்படைஞ்சு அதில் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா கடைசி நாட்களில் வரதான் செய்யும். அதனால தான் யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது உலகத்தில் உள்ள யாவையும் அவைகள் மேலே நீங்கள் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்து பெருமையும் தேவன்கிட்ட உண்டானதில்லை, அதனால் நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு இப்போவே நீங்கள் இப்படிப்பட்ட பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் 3வது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த உலக காரியங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ரோம் சொல்லிச்சு, நாங்கள் தான் பெரிய ராஜ்யம், எங்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லைன்னு. நெப்போலியன் சொன்னார், சோவியத் யூனியன் சொல்லிச்சு, 2007 மார்க்கெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிச்சு. அது மாத்திரமில்லை, சங்கீதம் 2 சொன்னது போல் எல்லா ஜனங்களும் சேர்த்து இதை பண்ணணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை செய்யாதீங்க. அப்போ நீங்கள் எப்படி வாழணும்? எபிரேயர் 12:28 சொன்னது போல அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாங்கள் பயத்தோடும் பயபக்தியோடும் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால இப்போ நமக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை அவசரமாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம சுவிசேஷத்தை அவசரமாக சொல்ல வேண்டிய காரியம்
2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லும்போது, அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு நான் செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்கிறாரு? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இப்பொழுது ரட்சிப்பு நம்ம சமீபத்தில் இருக்குது. அதனால் தயவு செய்து எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. என்ன, கர்த்தர் எதுவும் வருவதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். அவருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவருக்கு அவருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும். அவர் எப்போ நியாயம் தீர்க்கணும்னு தெரியும். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் செய்யக்கூடியவர். அதனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நான் கீழே இது கொடுக்கும்போது தியாலஜிக்கல் கொஸ்டினும் அதுக்கான டீப்பர் ஸ்டடியும் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட்ஸில் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு நேரம் போயிடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உங்களுக்கு முதல்ல கிறிஸ்து தேவை. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இதிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கரத்தில் இருக்குது. யாராக இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவங்களாக இருந்தாலும் அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பாபிலோனுக்கு சொல்லப்பட்ட இந்த நியாய தீர்ப்பு நிச்சயமாய் நிறைவேறும். ஜெபம் செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ பாபிலோனை குறித்து நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொன்னீங்க. அதை எப்படி நடைபெற போகுதுங்கிறத சொன்னீங்க. இப்பொழுது நாங்கள் இந்த 18வது அதிகாரத்தில் அது எப்படி நடைபெறுகிறது என்பதை காணக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தீங்க. அதற்காய் நன்றி. இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இதோ உம்மை அறியாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்டால், இதோ இப்படிப்பட்ட பெரிய ஆபத்து வாதையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியும், கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தங்களை கேட்டு ரட்சிப்பதற்கு நீங்கள் சொன்னது போல இதுவே அனுக்கிரக நாள், இதுவே ரட்சணிய நாள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். அறிந்து கொண்ட நாங்கள் அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாய் நடைபெறும் என்பதை தெரியும். அதனால் நாங்கள் இந்த உலக காரியங்களுக்காக வாழாமல் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.